நமக்கு என்ன உடம்பு வலினாலும் நாம்ளே தான் போய் வேலை செய்யணும். ஆக்கி ஆக்கி இவங்களுக்கு கொட்டணும். ஏன்னா நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. குறை சொல்கிறதுக்கு தான் அங்கே ஆள் இருக்குது. மாமியார்னு ஒன்று இருக்கு, என்ன பண்ணி தொலைகிறது? அத்தை, எங்க அத்தை அவர் போயிட்டாரு? ஆளையே காணோம். அப்புறம் என்னைய கத்திட்டு இருப்பாரு. மாடு கீடு பிடிச்சி கட்டினாரா என்னன்னு தெரியல. உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? மாட்டையே காணுமே வேற. 8 மணி வரையும் தூங்கினா எப்படிடி தெரியும்? காலையில கோழிக்கோ ஏந்திரிக்கணும். சாணி தெளிப்பும் போகும்னு இல்லை, படுத்து தூங்குற நீ மாட்டுக்கும். அவன் காலையில மீன் பிடிக்க கிளம்பிவிட்டான். நீ போய் மாட்டை பார்த்துருவா. நான் இப்போதான் அங்கே மாட்டை கட்டிட்டு நான் ராசத்தி வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். நீ போய் பார்த்துட்டு வா. எந்திரிக்கிறாளுடி அம்மா. 8 மணிக்கு எந்திரிக்கிறாளுவ. ஒரு சேவை ஒன்று கூவிட்டு இருந்தது, அதுவும் கூவக்கூடாதுன்னு அடித்து குழம்பு வச்சு விட்டாளுவ. என்ன பண்ணுவ? அந்த காலத்து பொம்பளை விட்டெல்லாம் நம்மளாலேயே மாலும். கேட்டால் மாமியார் கொடுமை அந்த கொடுமைங்கிறாளுவ. இவ்வளோ கரெக்டாக இருந்தால் நாம் ஏன் கொடுமை பண்ண போகிறோம்? என்னவோ பண்ணிட்டு போகிறாளுவ போ. 24 மணி நேரமும் இப்படி குடிச்சிட்டே இருந்தால் அப்புறம் சாயங்காலம் என்னத்தை தான் பால் கறக்கிறது? ஏதோ பண்ணு, பார்த்து மேய்ஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். நான் வரதுக்குள்ளே அடுப்பு கோழிப்பிட்டீங்களா? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தாருன்னா அப்புறம் கத்துவார். ஒலை வச்சது நல்லது தான். வரத்துக்குள்ளே சோறாக்கிட்டோம்னா கூட நம்ம உட்காந்துக்கலாம். உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் அடுப்பை. ஏன் நிற்கிறீங்க? ஆமாம் ஆமாம், ஏன்னா அப்போ தானே என் பிள்ளை நல்லா கோழி முட்ட முடியும். உட்காந்துக்கிறாங்க, நான் தான் அடுப்பு பற்ற வச்சேன் போனேன்னு. இங்கே நடக்கிறது அவனுக்கு எங்கே தெரியுது? நீ தான் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிவிடுறிய. ஏதோ பண்ணு. எதுக்குடி துள்ளுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நீங்க குழம்புல துள்ளுவீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப பாரு, தூண்டில போட்டு எல்லாத்தையும் தூக்குறேன் பாரு. வாங்க வாங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, வரேன் வரேன். இந்த கூட எடுத்துட்டு வந்திருக்கான், கூட நிறைய பிடிக்க போறேன். உங்களை பிடிச்சி ருசியா இருக்கும். மாலா, மாமா மீன் கொண்டு வந்திருக்கான். குட்டையில எடுத்துட்டு போய் அலசிட்டு நல்ல நறுக்குன்னு குழம்பு வச்சு வை. நான் காட்டுக்கு போய் ஒரு ரிட்டன் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மாடுலாம் பிடிச்சி கட்டிட்டு வரேன், சரியா? என்னடி மாலா, மீனா? உன் வீட்ல டெய்லி மீன் தாண்டி. என்னமோ ஜாலியா இருக்கீங்க. வாழு வாழு. சரி சரி, சீக்கிரம் அலசி எடுத்துட்டு போய் கோயம்பு கூட்டி போடு போ. இந்த தோசை கல்லு, சப்பாத்தி கட்டை எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா இன்னும் எடுத்துட்டு வராடி சாமி. நாமளே போய் தூக்கிட்டு வந்துடலாம் மாட்டுக்கு. என்னமோ பண்றாளவு வீட்டுக்குள்ளேயே. என்னதான் பண்றாளுன்னு தெரியல. அனல் வீணா போகுது. ஏ மீனா, மீனா வாடி. என்ன குட்டை இப்படியே பார்த்துட்டு இருக்கான்? ஒருவேளை நம்மள பிடிச்சிட்டு போயிடுவானோ? இல்லை மீன் பிடிக்க பார்த்துட்டு இருக்கானா? சரி, நாம் அமைதியாக இருப்போம்.
மாலா என்னடி மீன் குழம்பு வச்சுட்டியா? எடுத்தா ஒரே பசியா இருக்குது. கலப்பாய் போச்சு சுத்தி வர்றதுக்கே. காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். என்ன இன்னும் எதுவும் பண்ணாம உட்காந்துருக்கா? எங்க எங்க அம்மா உட்காணும்? சோறு ஆக்குனியே இல்லையாடி? சோறுலாம் ஆக்கிவிட்டேன். உங்க அம்மா தான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. நான் போய் நான் பிடிச்சிட்டு வரத்தேன் அப்படின்னேன். அவங்க தான் வேணாம் நானே பிடிச்சிக்கிறேன் நீ உக்காந்துருன்ட்டு போயிட்டாங்க. அதான் உக்காந்துருக்கேன். அவங்க பிடிச்சிட்டு வரேன்னு போனாங்க, நீ உக்காந்துருக்கியா? போடி போய் தண்ணி எடுத்துருவா. என்ன எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்க? போய் இப்போ நீ அந்த தண்ணியை தூக்கிட்டு வர பாரு. இப்போ இல்லை நான் நடக்கிறதே வேற. தாசா எப்படா வந்த? ஒரு தண்ணி தூக்க மாட்டேங்கிறாடா. அடுப்பை பற்ற வைக்க மாட்டேங்கிறா. 8 மணிக்கு எந்திரிக்கிறா. ஏதா நம்ம சொன்னோம்னாலும் நம்மள்ட்ட மூஞ்ச காட்டுறா. என்னத்த பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா நீ தானே பார்த்து வச்ச, விடுமா அந்த புள்ளையே சும்மா குறை சொல்லிட்டு. ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு. நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் பெரியவங்க. சரி விடு, போக பழகிக்கும். ஒன்றும் சண்டை பிடிக்க வேணாம், விடு. இதுக்கு தான் நான் வாயே திறக்கிறது இல்ல. நீ இப்படியே சப்போர்ட் கட்டி தான் அவளை வீணாக்கி போடுற. இல்லைன்னு வச்சுக்க, ஒரு வாரத்தில் என்கிட்ட அடி வாங்கல அவள் அப்படி இது பண்ணி விடுவா. நீ இருக்கிற வரையும் அவள் திருந்த மாட்டாடா. எப்படியோ போங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? போங்க வந்து என்னமோ பண்ணிட்டு போங்களாம். ஏ சாமி, ஒரு கோழி ஒன்று நம்மளால வளர்க்க முடியல. நேற்று தான் ஒரு சேவலையும் ஒரு பொட்டைக்கோழியும் வாங்கி விட்டேன். அதுக்குள்ளே ஒரு கோழியை தூக்கிட்டு போட்டு அழுவுடா. என்ன அழைச்சி அலையிற அழுவு பாரு ஊரா முட்டு கோழிக்கு. அப்படி என்ன அடிச்சுட்டீங்க சொல்லுது? சொல்லு பார்ப்போம். இப்போ அந்த முட்டையை தூக்கிட்டு போட்டாலுவ, கோழியை தூக்கிட்டு போட்டாலுவ, விட்டவ நிலைமை என்ன வருது? கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லை. அப்படி என்ன ஆகிட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். மாலா இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்க? சரி விடா, ஏதோ சொல்லிவிட்டாங்கன்னு இப்போ இப்படி தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்க. வா சந்தோஷமா இரு. போ, இப்படிலாம் இருக்கக்கூடாது மாலா. பெரியவங்க சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஆனால் உடனே உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் கட்டிட்டு வந்துடுவீங்க. நான் என்னதான் இருந்தாலும் வேற வீட்டிலேருந்து வந்தவ தானே. நான் எதுவும் பேசலைங்க. நான் அமைதியாகவே இருந்துக்கிறேன். எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த வீட்டில் மனுஷன் இருக்க முடியுமா சொல்லு? இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் தலையை தான் உருட்டுறீங்க. நிம்மதியாக ஒரு வாய் சோறு திங்க முடியல. நான் அந்த மாட்டுக்கிட்டே கிடக்கிறேன். போங்க, நான் காட்டுக்கு போகிறேன். போங்க. அப்போ கூட உங்கள் அம்மாவை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. அதை எப்படி நீங்கள் கேட்பீங்க? என்ன 4 வார்த்தை மிரட்டுவீங்க, கேட்பீங்க. அந்த கேள்விக்கு போய் எப்படி நீங்கள் கேட்பீங்க? எல்லாம் என் விதி. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய்க்கலமா, என் விதிய எழுதையில இந்த சாமி உறங்கிடுச்சு. டான் டான் டரரரரன். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை பாடுறோம். பாடுவோமே. இப்போ என்ன கேட்க போறான்? அந்த பாட்டையாவது நம்ம சுதந்திரமா பாடுவோம். இந்த கொட்டை குளம் தாண்டா நமக்கு இயற்கையை கொடுக்குது. சே, நிம்மதியாக இப்போதான் இருக்க முடியுது. மாலா ஏம்மா, வெளியே வாம்மா. கோழி ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கோம், சேவல். அதை அரைச்சி போட்டு நான் குழம்பு சுருக்கா வை. காலையிலே புள்ள சாப்பிடாம போயிட்டான். கேட்குதாடி? அப்புறம் இதுக்கு தான் நம்ம கோவப்படுறது. எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒன்று செஞ்சு கொடுக்கறது இல்லை. அதான் என்னத்த வெடா சேவலாக இருக்க மாட்டுக்கு. எங்கே இருந்து அத்தை பிடிச்சிட்டு வந்தீங்க? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? நம்ம வீட்டில் கூட சேவல் இல்லையே. சரிங்க அந்த செய்கிறேன். அப்புறம் சொல்கிறியே, அப்புறம் இந்த மாதிரி எகத்தால பேச்சு பேசும்போது தான் அப்புறம் நமக்கு டென்ஷனாக வருது. நமக்கு மனுஷாளுக்கு சுருக்கா செய். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. பிடிச்சிட்டு வந்தனா செஞ்சு கொடுக்குறதான் உன் வேலை. போ. கண்ணுலா, அந்த மாதிரி ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்கடா.